அ அ என்னங்க சொன்னாங்க? ஆ? அது ஒண்ணும் இல்ல. உடனே வர வேணாம். 2 நாள் இருந்து பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன மாமா? நல்லா சாப்பிட்டோம்ல. அதான். லைட்டா ஒரு குட்டி தூக்கம் போட்டா கரெக்ட்டா இருக்கும். ம். உனக்கு எப்புட்றா? எதுக்கும் பேச மாட்டீங்க. ம். இன்னும் அப்படியே மெயின்டெயின் பண்ற? நடத் சரி. நான் என் டார்லிங் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஆ, மாமா, ம். டேபிள் ஃபேன் போட்டு விடட்டுமா? போடி போய் போட்டு விடு போ. எனக்கும் 2 கை இருக்கு. நானே போய் சுவிட்ச போட்டுக்கிறேன். வர வர நீ ரொம்ப கவனிக்கிற. சரி. நீங்க பேசிட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ம். ஆ, சரி. வீரா, ம், என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அம்மா, ம், கண்மணி சாப்பிட்டாளா? சாப்பிட மாட்றாடி. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அடம் பிடிக்கிறா. அப்ப எதுக்கு அவ விருந்துக்கு வந்தாளா? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்லடி. மாறன் தம்பி ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம நீ அவரை ஏத்துக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற பாரு, அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னவோ எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தணும்னு அவ விருந்துக்கு வந்திருக்கா, அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு வீரா, நம்ம எங்க தேடி இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்காதுடி. சும்மா இருமா நீ வேற. இல்ல வீரா, நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன்டி. எங்க தேடி இருந்தாலும் மாறன் மாதிரி ஒரு புள்ளைய பார்க்கவே முடியாது. அவரு உன் காலத்துல தாலி கட்டின முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் கண்ணார பார்த்துட்டேன்டி. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, பழகிறதுக்கு அவர் சொக்க தங்கம். அவரை எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சும்மா பொண்டாட்டி ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறது, நகை எடுத்து கொடுக்கறது, புடவை எடுத்து கொடுக்கறது, விருப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறது, இதெல்லாம் தான் நல்ல புருஷனுக்கு அழகு, இதெல்லாம் தான் சந்தோஷம்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்ல வீரா. ஒரு நல்ல புருஷங்கிறவன் கட்டின பொண்டாட்டிக்கு உதவியா இருக்கணும். அதாண்டி ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல அப்படியான பசங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம்டி. உன் புருஷன் உனக்கு அப்படித்தான் இருக்காரு. நீ என்ன வேலை செஞ்சாலும் தானும் அதை பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்னைக்கு ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களோட கஷ்டத்தை யோசிக்கிறானோ அந்த வீட்டில் பொம்பளைங்க நிம்மதியா இருப்பாங்க. பல பேரு நாம தானே சம்பாதிக்கிறோம், வீட்டில் இவ சும்மா தானே இருக்கிறா, நம்ம சொல்றத செய்யறதா இவளோட வேலை அப்படின்னு இஷ்டத்துக்கு அதை செய் இதை செய்யணும் ஒரு அடிமையா தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பொழுதுக்கும் ஒரு பொம்பளை எவ்வளவு வேலை பார்த்திருப்பா, அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவளுக்கு ஓய்வு தேவைப்படும், அதையும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா மாறன் தம்பி அப்படி இல்லடி. அதையெல்லாம் யோசிக்கிற ஒருத்தர். உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்ப மட்டும் இல்லடி, எப்பவுமே அவர் உனக்கு ஒத்தாசையா இருப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீரா, இங்க பாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீ அந்த தம்பியை விட்டு கொடுக்க கூடாது. இதை நான் ஒரு அம்மாவா சொல்லல, ஒரு பொண்ணா சொல்றேன். அம்மா, என்னம்மா நீ? இதுக்கெல்லாம் எதுக்குமா அழற? இல்லடி, உன் அண்ணன் அப்பாவும் இந்த மாதிரி தான். மாறன் தம்பியை பாக்குறப்போ எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. அவங்க 2 பேரும் என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டாங்க. மாமா, ம். உட்காருங்க. அட உட்காருங்க மாமா. என்ன? முக்கியமான விஷயம்லாம் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு மாமா. இதுக்கு முன்னாடிலாம் அக்கா இதை உங்களுக்கு காட்டியிருக்கவே மாட்டா. என்னது? அதெல்லாம் அக்காவை பத்தின சீக்ரெட்ஸ். சீக்ரெட்ஸா? ஆமா மாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே மாமா லைஃப் நல்லா இருக்கும். நீங்களும் அக்காக்கு அப்பப்ப சர்ப்ரைஸ் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம்ல. உன் வயசுக்கு மீறி பேசுற. இதுல என்ன மாமா இருக்கு?
நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அது சரி. மாமா இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஆ. இதுல என் அக்காவோட சின்ன வயசு போட்டோ எல்லாமே இருக்கு. ஆ? அதான் எடுத்துட்டு வந்தேன். அடேங்கப்பா, இதெல்லாம் வீரா என்கிட்ட காமிச்சதே இல்லையே. இது வீராவா? ஆமா மாமா. அப்ப நான்லாம் ரொம்ப குழந்தை தெரியுமா? கியூட்டா இருக்குல்ல? ம். இருந்தாலும் என் அளவுக்கு இல்ல. ம், ஐ மீன், உங்க அக்கா என்னோட கியூட்டா இருக்கா, ம். நீ ஒரு அளவுக்கு தான். மாமா இது பாருங்க. ஆ? பக்கத்துல யார் இருக்கா பாத்தீங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரு கையாலேயே அக்கா மெடல் வாங்கியிருக்கா. அப்படியா? ம். ஆமா மாமா. ஸ்டேட் லெவல்ல பெரிய பேச்சு போட்டி நடந்துச்சு. அதுல பேசி எங்க அக்கா ஆ, அப்போ குடியரசுத் தலைவரா இருந்த நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிட்ட மெடல் வாங்கியிருக்கா. ம். அடேங்கப்பா, அப்துல் கலாம் ஐயா கையால மெடல் வாங்குற அளவுக்கு டேலண்ட்னா அப்ப நான் பெரிய ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா மாமா, பின்ன என்ன? இந்த போட்டோ எப்ப எடுத்தது? அக்கா பிபிஏ படிக்கும்போது எடுத்தது மாமா. ஆ. அடுத்து அக்காவை அண்ணன் எம்பிஏ சேர்த்து விட்டார் மாமா. அக்காக்கு எம்பிஏ முடிக்கணுங்கிறது பெரிய ட்ரீமா இருந்துச்சு. காலேஜுக்கு கொஞ்ச நாள் தான் போனா, அதுக்கிடையில அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஆகி இப்ப குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போனா. பாதியிலேயே நிறுத்திட்டா படிப்ப. குடும்ப கஷ்டத்துக்காக அன்னையில இருந்து இப்போ அவதான் குடும்பத்தை பாத்துக்கிறா. அதனாலதான் வேலைக்கு போறா இப்போ. அக்காவோட ட்ரீம் ஆம்பிஷன் எல்லாமே அவ்வளோ சீக்கிரத்துல சொல்ல முடியாது மாமா. அது அவ்வளோ பெருசு. நாங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் மாமா. என் அக்கா எம்பிஏ படிச்சு பெரிய ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணுவான்னு நினைச்சு அவளை சொந்த கால்ல நிக்க வச்சிடலான்னு அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டுச்சா. அண்ணன் எங்க 3 பேர் மேலேயும் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. பிருந்தா, எனக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குமா? அதுக்கு என்ன மாமா, இதை போட்டு எடுத்துட்டு வரேன். சாரிங்க, அன்னைக்கு ஏதோ தப்பானதுனால உங்க குடும்பத்துல என்னமோ நடந்து போச்சு. மன்னிச்சுக்குங்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்கிட்டது இல்ல. ஆனா உங்க குணம் என்னன்னு உங்க தங்கச்சியை பார்க்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளை இல்லாத வீடு, அத்துமீறி வீரா கழுத்துல தாலி கட்டினதா பல பேர் சொல்றாங்க. ஆனா நான் அப்படி செய்யலைங்க. உங்க தங்கச்சியோட லைஃபை காப்பாத்த வேற வழி தெரியல. வீரா கழுத்துல நான் தாலி கட்டினேன். அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் தாலி கட்டின முறை வேணா தப்பா இருக்கலாம் பாஸ். ஆனா வீரா மேல நான் வச்சிருந்த காதல் உண்மை. அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்க இறந்ததும் அவ படி போட்டுட்டு வேலைக்கு வந்திருக்கிறா. ஏதோ கஷ்டமா இருக்கு. இனி பாருங்க, அவளை படிக்க வச்சு நீங்க அவளை எப்படி கொண்டு வரும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இது சத்தியம். இனிமே இது என் வீடு. இங்க இருக்கிற எல்லாருமே என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு எதுனாலும் நான் வந்து நிப்பேன். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி. பிருந்தா லைஃபையும் சேர்த்து பார்த்துப்பேன். அண்ணி வீட்டுல ராகவனோட சந்தோஷமா வாழ்வாங்க. அதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். இதெல்லாம் பேருக்கு உங்க போட்டோ பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா பண்ணுவேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு.
என்னடா இது? விடு. எல்லாமே என்னால தானே. நான் பண்ண தப்புக்கு நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்ப. டேய் விட்றா, எல்லாம் சரியாயிடுச்சு, பார்த்துக்கலாம். இப்போ இது என் குடும்பம் மட்டும் இல்லை, உன் குடும்பமும் தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம்டா, அழுவாது. ஆனா உன்ன பழைய விஷயத்தை நினைச்சு அழுக ஆரம்பிச்சிருவான். இங்க வர்றா, அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு, தனியா வந்து நின்று பேசிட்டு இருக்கிற. பாத்துறா, அண்ணி பாத்துற போறாங்க. ம், ம், போ போடா. மாறா, சாரிடா. என்னங்க இங்க வாங்க. வரேன். ம். இந்தா வீரா. மாப்பிள. ம். கண்மணி இந்தா. கண்மணி, மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க, சீர் கொடுக்கணும்ல. வா, நீயும் மாப்பிளையும் தொட்டு அவங்களுக்கு கொடுங்க. வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. மாப்பிள, நீங்களாச்சும் வாங்க. அது இல்ல, நான் எதுக்கு அத்தை? இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீங்க. எனக்கு தலைப்புள்ள மாதிரி. என் பையன் இல்லாத இடத்துல நீங்க தான் நின்று இதெல்லாம் செய்யணும். வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள. டேய் ஆ? வாடா, இதை விடவா உனக்கு பெரிய மரியாதை வேணும்? வா. டார்லிங், நம்ம ஏன் ஜோடியா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது? விழலாமே. வாங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி ஜோடியா ஆசீர்வாதம் வாங்க வச்சனா? நீங்களும் வாங்க அத்தை. பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. மாமா, ம். அதுல மோதிரம் இருக்கு பாருங்க. ம், அக்கா, என்ன பாத்துட்டு இருக்க? மாமாக்கு மோதிரத்தை ஓபன் பண்ணி போட்டு விடு. மாவளை மாட்டினியா? என்னக்கா பாத்துட்டு இருக்க? போடு. ஆ, ஆ. போடுக்கா. கொடுங்க, நீ போட்டு விடு. ஏத்த ம். எதுக்கு இதெல்லாம்? அதான் 50 கிலோ தங்கமா உங்க பொண்ணையே எனக்கு கொடுத்துருக்கீங்களே. ம். இதுக்கு மேலேயும் ஒரு தங்கம் வேணுமா? இருக்கட்டும் மாப்பிள. சரி, ஓகே. அக்கா, என்ன யோசிக்கிற? போடு. ம், ம். ஆ? ஃபு, ஃபு, ஃபு. இந்தாங்க. ம். அட போட்டு விடுவீரா, என்ன யோசிக்கிற? ரொம்ப ஆசைப்படுறாங்க, போட்டு விடுவீரா? ஏன்னா இப்ப நீ போடலன்னு வச்சுக்குவேன், எல்லாரும் எனக்கு மோதிரம் போட்டு விடுறது உனக்கு பிடிக்கலன்னு நினைச்சாலும் நினைப்பாங்க. அதனாலதான். வீரா, போட்டு விடு.
ம். ஒரு வழியும் கிடையாது. ஆ போடுங்க போடுங்க. ஐ, ஐ, ஐ. வலிக்குதுடி. ஏ ஏய் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ஆமா, டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். ஏய் என்ன அவசரம்? இருந்து மெதுவா போலாம்ல? இல்லைன்னா நாளைக்கு கூட போலாம்ல? ஆ, மெதுவா போகவா? இதுக்கு மேல இவன் கூட இருந்தோம் இவன் ஆட்டம் ரொம்ப அதிகமாயிரும். வள்ளியம்மா, வள்ளியம்மா எங்களை சீக்கிரமா பொழுதோட வர சொன்னாங்கம்மா. அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே. சொன்னாங்க. ஓகே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நாளைக்கு நாங்க வரோமா. இப்போ கிளம்புறோமா? சரி இதெல்லாம் எடுத்துக்கோ. ம். வா. இந்தா மா, புடி. எதுக்கு? ஏங்க வரீங்களா கிளம்பலாம்? ஆ. வாங்க. கரெக்டா இருக்கா மாமா ரிங்க? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குது. ஆ, யார் செலக்ஷன்? சரி, நான் வரோம். select பண்ணேன். Nice. வாங்க போலாம். வரோமா? அத்தை பிருந்தா நீங்களும் கூடவே வாங்க. சரி, வரோம் சரி. மாப்ள. குடு டார்லிங், நான் வச்சுக்கிறேன். வரோமா? ஆ சரி பாய் த. Bye, வாங்க. மாமா. Bye. Bye, அக்கா. நல்ல சாப்பாடுல இன்னைக்கு. டெய்லியும் கூட போலாம். நல்லா இருக்கும். தேங்க்யூ. அம்மா குனிய முடியாத அளவுக்கு சாப்பிட்ருக்கேன். முடியலப்பா. யாரோ வந்துட்டாங்க போல. நம்ம தனித்தனியா தூங்குறது யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. இவளோட பேச்சை கேட்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா பேய். டேய் நான் தான்டா பேய் பத்த மாதிரி கத்துற. ஏன் அத்தை சின்ன நேரத்துல ஏன் இப்படி முக்காடு போட்டு பேய் மாதிரி வந்து பயமுறுத்துற? ஏண்டா ஒரு நிமிஷம் மூச்சை நின்றுச்சு. என்ன பண்றது? நம்ம வீட்ல இப்படி வர வேண்டியதா இருக்கு. ஆமா வீரா எங்க? அந்த பேய் உள்ளதான் இருக்கு. ஆ? ஆ? உள்ளதான் இருக்கா? சரி அவ அங்கேயே இருக்கட்டும். தனியா பேசணும் வா. ஒரு நிமிஷம் இரு. வா வா. டார்லிங் ஒரு நிமிஷம் இங்கே இரு, வந்துடுறேன். ம். ம். சீக்கிரம் வா. சப்பா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு மாட்டிட்டு முழிக்கிறியடா மாறா. என்ன மாறா. முதல்ல அந்த செங்கோடன் கொடு. வா. ம். என்னத்த ஏன் தேவையில்லாம வந்து அன்டைம்ல கப்பிள்ஸ் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஆமா பெரிய கப்பலு. ஏண்டா வெளியே போயிட்டு திரும்பி வந்தீங்களே அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? நீ வேறத்த ஆ? வரும்போதே ஃபுல்லா சாப்பிட்டோம். அதுக்கு மேல வரும்போது வேற ஆசையா வாங்கி கொடுக்கணுமா? ம். வயர்லாம் ஃபுல்லா இருக்குத. ராத்திரி கூட எங்களால எதுவுமே சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு ஃபுல் கட்டு கட்டியிருக்கோம். அடிச்சுன்னா ஏண்டா இதுல நீ லவ் வேற பண்ணிருக்க. நீ எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணனு வெளியே சொல்லாத. இரு இரு. இப்ப எதுக்கு என்ன திட்டுற? பின்ன என்னடா நீ அவளை லவ் பண்ணும்போது இப்படி எல்லாம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்பவும் செய்ய மாட்டானா எப்படி? விஷயம் தெரியாம இது வேற. அவளே 1008 பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் மனசு மாறி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அந்த லவ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும்ல. ஹோல்ட் பண்ணுமா? ம். வர வர ரொம்ப ஓவரா இங்கிலீஷ் பேசுற நீ. அப்படி எல்லாம் இருந்தா தானே உங்ககிட்ட வண்டி ஓட்ட முடியும். சரி ம். எப்படி ஹோல்ட் பண்றது? நீ கொஞ்சம் மெதுவா பேசு. உங்க அப்பா இங்க வந்துட்டாருன்னா ஓகே, ஓகே. அப்புறம் அவரு ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே. அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரும்போது ஆ. உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு ஆசையா கேட்கணும். ம். அவ என்னமோ வேணான்னு தான் சொல்லுவா. ம். ஆனா நீ விடக்கூடாது. அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் உன் மனசுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு சொல்லணும். அப்படியா? பல விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல உனக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா தெரிய வேண்டிய உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல. இல்ல சரி ம். ஒர்க் அவுட் ஆகுமா? இங்க பாரு, கோயிலுக்கோ இல்ல அங்க இருக்கிற பூக்கடைக்கோ கூட்டிட்டு போய் நல்ல ஒரு 4-5 முழம் மல்லிகை பூவை வாங்கி ஏய், wait, அவ wait, தலை wait, wait, wait. மல்லிகைப்பூவா? எதுக்கு?
அதெல்லாம் பண்ண அவளுக்கு பிடிக்குமான்னு தெரியணும்ல. லூசு பயல, அவளுக்கு மட்டும் இல்லடா, எல்லா பொண்ணுக்கும் மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும்டா. ம். ம். இங்க பாரு, மல்லிகைப்பூவுக்கு இருக்கிற மகிமையே தனி. புருஷன்காரன் என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சு கால்ல கொட்டினாலும் ஒரு முழம் மல்லிகைப்பூ கொடுக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே கொடுக்காதுடா. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அவன் நடிக்கிறது இல்லாம என்னையும் நடிக்க விட்டா. நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? டேய், என்னடா யோசிக்கிற? ஆ? இல்ல, இதுல நீ பெரிய மாஸ்டர் டிகிரியே முடிச்சுக்கிறியன்னு நினைச்சேன். ம், ரொம்ப முக்கியம் இப்பாதான். இங்க பாரு, இப்ப நீ அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்ட. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல ஒரு இருட்டுக்கடை அல்வாவோ இல்ல பால்கோவாவோ வாங்கி அவ கையில கொடுத்தா அவளும் சந்தோஷமா இருப்பா, நீயும் சந்தோஷமா இருக்கலாம்ல? ஆ? ம். என்னடா என்னடா யோசிக்கிற? அல்வாவை எப்படி ஊட்டி விடுறதுன்னு தெரியலையா? அதுவும் நான் தான் சொல்லி தரணுமா? அது கூட தெரியாமையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். ம், தெரியும் தெரியும், நானும் பார்க்க தானே போறேன். இங்க பாரு, இன்னும் 2 மாசத்துல அவ வாந்தி எடுக்கல. குடிக்காதது கொடுத்தா இப்பவே கூட வாந்திடுப்பா. டேய், பின்ன என்னத்த? வர வர நீ ரொம்ப அடல் சொல்லியா மாறிட்டு இருக்க. ஐயே, ஆளை பாரு, இதெல்லாம் வேற யார் சொல்வா? வீட்ல இருக்க பெரியவங்க தான் எடுத்து சொல்லுவாங்க. சரி விடு, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன். நீ கிளம்பு, டைம் ஆச்சு. போய் தூங்கணும், ஒரு மாதிரி அடிச்சு, டயர்டா இருக்கு. தூங்கு முஞ்சி தூங்கிட்டே இருக்கடா. ஏடா திங்கிறது தூங்குறது இதான் உனக்கு வேலை? இங்க பாரு, நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. நன்றே செய், அதை இன்றே செய்யணும் பெரியவங்க சொல்லிருக்காங்க. புரியுது? என்னது இது? இது அல்வா, இது மல்லிப்பூ. நடக்காத விஷயத்துக்கு இவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணியிருக்கு. 2 பேர்த்துக்கிட்டே மாட்டிட்டு முழிக்கிறடா மாறா.